அண்ணாமலையார் கரோகரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அமாவாசை. இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குறோம், இல்லை கோவிலில் போய் சின்ன கோவிலில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுன்னா, நம்ம அப்பாவுக்குன்னா அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமேஸ்வரத்தில் என்ன ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் 5 பிண்டமாக பிரித்து நம்மளுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுடைய வழியில் அப்பா, அவருடைய தாத்தாவை கூப்பிட்டு ஒரு பிண்டங்கள் வைப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய அம்மா வகையில் வரக்கூடிய அப்பா, அவருடைய தாத்தா அப்படின்னு அந்த வகையில் வர வைப்பாங்க. இன்னொரு பிண்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டிகள்லாம் யாருன்னா நம்ம அம்மா சைடில் இருக்கிறவங்களுடைய பாட்டிகள் எல்லாருடைய இதுவும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்பா சைடில் இருக்கிற பாட்டிங்களுடைய இதுவும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஜீவராசிகள் நம்ம தெரியாத ஒரு சின்ன உயிரினங்களை நம்ம கொண்டிருப்போம் இல்லையா, அதனால் அந்த உயிரினங்களுக்காக அது ஒரு பிண்டமும், நம்மளுக்கு தெரிந்த நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், ரொம்ப தூரத்து சொந்தமாக இருக்கலாம், அவங்களாம் இறந்துட்டுருப்பாங்க, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பிண்டங்களும் அப்படின்னு ஒரு 5 விதமான பிண்டங்களை நம்மளுக்கு இந்த ராமேஸ்வரத்தில் எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்குற ஒரு வகையில் தான் அந்த ராமேஸ்வரம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு கோவில்லையும் சரி, எந்த ஒரு வழிபாடுகளும் கிடையாது, ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் போதோ அப்பெல்லாம் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணமாக கொடுக்கலாம் நாளைக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொன்னால், ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்னா, இந்த சமுத்திரம் கடல் இருக்குல்லையே, அந்த கடலை ஒட்டினா மாதிரி இறைவனும் இருக்கார். இறைவனுடைய அர்ப்பணமாக நம்ம அந்த கடலை ஒட்டி நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறோம். இதை விட சிறப்பு வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவங்களோட திதி முடிஞ்சிட்டா கூட நீங்கள் போய் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அண்ணாமலையார் கரோகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இறைவனோடைய எல்லாருக்கும் வேணும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு பசியாக இருப்பாங்க, அதனால தான் நம்ம இந்த தர்ப்பணமே உங்களுக்கு கொடுக்குறோம். போகிற இடத்துல சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக. உயிரோடு இருக்கும்போது அவங்களை நல்வழிப்படுத்தலை, இறந்த பிறகாவது அவங்களுக்கு அன்னத்தை கொடுத்து அந்த எள்ளும் தண்ணியும் பச்சரிசி சாதத்தையும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் சேர வேண்டிய இலக்கிய போய் சேருவாங்க. நம்மளை நல்வழிப்படுத்தி நல்ல எண்ணங்களோடு நம்மளை செயல்படுத்தி மென்மேலும் உயர்த்துவாங்கன்றது ஐதீகமான ஒரு விஷயம். அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம முன்னோர்களை பசியாக இருக்க விடாதீங்க. அவங்கள பசியாற்றி நல்வழிப்படுத்த தான் இந்த ஆடி மாதங்களும் புரட்டாசி மாதங்களும் தை மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசை சிறப்பான அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் அதை விட ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பாருங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா.